பாடு மரணம் இவருக்கும் இருந்தது. எல்லோரும் இவரை பார்த்தும் என்ன பண்ணாங்க? அவரை பார்த்து நையாண்டி கேலி செய்தார்கள், பரிகசித்தார்கள். இவரை பார்த்தும் பரிகசித்தார்கள். வெள்ளிக்காசினால் அவரும் காட்டி கொடுக்கப்பட்டார், இவரும் காட்டி கொடுக்கப்பட்டார். பலன், பரிசாவியின் பலனை பெற்றவர். மேலே அப்படியே புறாவை போல இறங்கினது. அங்கும் நடந்தது, இங்கும் நடந்தது. பிறப்பதற்கு முன்பாக தேவதூதன் வந்து பேசியது மரியாளிடமும் பேசினான், மனோவாவிடமும் மனோவாவின் மனைவியிடமும் வந்து பேசியதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, தேவதூதனானவர் என்றாலே இயேசு கிறிஸ்து. சிம்சோன் பிறப்பதை சொன்னவரே இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கடைசி நேரத்திலே மனம் திரும்ப எண்ணுவது தவறு. நீ மனம் திரும்பினாலும் என்ன நடக்கும் என்பதற்கு இது ஒரு பாடமாய் இருக்கிறது. பாருங்க, சிலுவையிலிருந்து மனம் திரும்பின உடனே அவனை மட்டுமாவது இறங்கி போயிடு, நீ இப்பொழுது நீ இறங்கி போக கடவாயின்னு சொல்லலை. அவரும் தொங்கின்னு தான் இருந்தார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மை தொடருகிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார். பாருங்க, அப்பவும் பயம், கண்ணே பிடிங்காச்சு, இருந்தாலும் வெண்கல இது போடுறாங்க, பயம் ஒருவேளை. ஏனென்றால் அவர்களுக்கு அவன் மேல் இருந்த பயத்தை காட்டிலும் அவன் கடவுள் மேல் இருந்த பயம். இவன் கண்ணு தெரியலனாலும் நம்மளை காலி பண்ணுவானோ, எதுக்கும் விலங்கு போட்டுருவோம். வெண்கல விலங்கு போட்டார்கள். கண்ணே போயிடுச்சு. வெண்கல விலங்கு என்பதை நாம் பார்க்கிறோம். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரக்கன் கத்தி என் தலைமேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். சாட்சி எங்க சொல்றாரு பார்த்தீங்களா? டெஸ்டிமனி சொல்ற இடமா இது. ஃபுல் டீட்டெயில் சொல்கிறார். இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்கணும்? எப்போ முதல் முறை அவள் கேட்டால் தெரியுமா, உன்னுடைய பேலன் எதில் என்னும் போது அங்கே சொல்லியிருக்கணும், இதை மாதிரி இருக்குமான்னு சொல்லணும். இப்போ கடைசியில் சொல்கிறார், சொல்லிவிட்டு வா, ஓகே என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னும் போது அங்கே எல்லாமே முடிந்து போய்விட்டது. 22ஆம் வசனம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. திரும்பவும் முளைக்க தொடங்கி. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அதுதாங்க கர்த்தருடைய கிருபை.